தங்கமே, கடந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த அநீதிகள், வலிகள், உன்னை அறியாமலே உன் மீது விழுந்த பழிகள் எல்லாவற்றுக்கும் இப்போ ஒரு முடிவு வந்துவிட்டது. நீ யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை, ஆனாலும் சிலர் உன் அமைதியை பார்த்து பொறாமை கொண்டார்கள். உன் பொறுமையை பலவீனம் என்று நினைத்தார்கள். உன் அமைதியை பயம் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனா தங்கமே, நீ அமைதியாக இருந்தது தோல்வி இல்லை. அது உன் ஆன்மாவின் உயரம். அந்த உயரத்துக்கேற்ப இப்போ நீ பாதுகாப்புக்குள் நுழைந்திருக்கிறாய். கடந்த காலத்தில் உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள், உன் பெயரை கெடுக்க முயன்ற செயல்கள், உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைத்த எண்ணங்கள், இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரு பாரமாக இருந்தது. நான் எதுக்கு இப்படி சிக்கிக்கிட்டேன் னு பல இரவுகள் நீ மனசுக்குள்ள கேட்டிருப்பாய். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பதில் தான் அந்த எதிர்மறை சக்திகளின் நேரம் முடிந்துவிட்டது. தங்கமே, நீ யாரையும் பழிவாங்க நினைக்கவில்லை. நீ அமைதியாக உன் பாதையில் நடந்தாய். அதுதான் உன் மிக பெரிய சக்தி. கர்மா பேசும் இடத்தில் மனிதன் பேச வேண்டியதில்லை. நீ மௌனமாக இருந்த இடத்தில் விதி செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. உன் மீது தவறாக நடந்தவர்கள், உன் மனசை காயப்படுத்தியவர்கள் இப்போ தங்களுடைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்துவிட்டார்கள். அது உன் கை இல்லை, உன் எண்ணம் இல்லை, அது இயற்கையின் சமநிலை. இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. முன்பு நீ எதையாவது தொடங்கினா உடனே தடைகள் வந்தது. காரணமே இல்லாமே மனசு சோர்ந்தது. மனிதர்கள் திடீர்னு விலகினார்கள். நம்பிய இடங்களில் ஏமாற்றம் இருந்தது. ஆனா இப்போ அந்த சுழற்சி உடைந்துவிட்டது. உன் பாதையில் இருந்த மறைமுக தடைகள் அகல ஆரம்பிச்சிருக்கு. உன் வாழ்க்கையில் இனிமேல் தேவையில்லாத மனிதர்கள் தானாக விலகுவார்கள். தேவையானவர்கள் தானாகவே வந்து சேருவார்கள். தங்கமே, நீ கடந்த காலத்தில் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் வீணாக போகவில்லை. யாருக்கோ செய்த உதவி, யாரோட கண்ணீரை துடைத்த அந்த ஒரு தருணம், நீ யாருக்கும் சொல்லாமல் செய்த தியாகம், அவையெல்லாம் இப்போ உனக்காக திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால்தான் இப்போ உன் மனசுக்கு ஒரு காரணமில்லாத அமைதி வருகிறது. அது சோம்பல் இல்லை, அது பாதுகாப்பு. அது தெய்வத்தின் அடையாளம். முன்பு உன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கப் போகுது போல தோணினா கூட உடனே ஒரு பயம் வந்திருக்கும். இதுவும் கெட்டுப் போயிடுமோ ன்னு. ஆனா இப்போ அந்த பயம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. காரணம், உன் ஆன்மா இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கு, நீ இனிமேல் தனியா இல்லை. உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டம் உருவாகியிருக்கிறது. உன் மீது தீங்கு நினைப்பவர்கள் உன் அருகே கூட வர முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. தங்கமே, கடந்த வாழ்க்கையில் உன்னை எதிரியாக நினைத்தவர்கள், உன் வெளிச்சத்தை தாங்க முடியாமல் நடந்தவர்கள், அவர்களுக்கான பாடம் முடிந்துவிட்டது. இனிமேல் அவர்கள் உன் வாழ்க்கையை பாதிக்க முடியாது. உன் பெயரை அவர்கள் உச்சரித்தாலும் அதில் சக்தி இருக்காது. உன் முன்னேற்றத்தை அவர்கள் நினைத்தாலும் அதில் பலன் இருக்காது. காரணம், உன் கர்ம கணக்கு இப்போ சுத்தமாகிவிட்டது. இப்போ நீ கவனிப்பாய், உன் முடிவுகள் தெளிவாக இருக்கும். உன் வார்த்தைகள் அமைதியாக இருக்கும். உன் கண்களில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அது அகம்பாவம் இல்லை, அது உறுதி. அது நீ தப்பிக்கவில்லை, நீ வென்றுவிட்டாய் என்பதற்கான அறிகுறி. உன்னை சோதித்த காலம் முடிந்துவிட்டது. உன்னை உயர்த்தும் காலம் தொடங்கிவிட்டது. தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் நல்ல விஷயங்கள் சத்தம் போடாது. அமைதியாக, மெதுவாக, உறுதியாக நடக்கும். ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல செய்தி, ஒரு மனிதர், எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மனநிம்மதி தரும். குழப்பம் தராது, பயம் தராது. அது தான் சரியான பாதை என்பதற்கான அடையாளம். நீ கடந்த காலத்தில் அழுத அந்த கண்ணீருக்கு வீண் இல்லை. அந்த கண்ணீர்தான் உன் ஆன்மாவை சுத்தம் செய்தது. உன்னை பலவீனமாக்கவில்லை, வலிமையாக்கியது. அதனால்தான் இப்போ நீ முன்னாடி மாதிரி உடைந்து போக மாட்டாய். சோதனை வந்தாலும் நீ அதை கடந்து போவாய். காரணம், உன் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கிறது. தங்கமே, இப்போ நீ புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லை.
இருந்தவர்கள் எல்லாம் பாடங்களாக மாறிவிட்டார்கள். அவர்களின் வேலை முடிந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன் வளர்ச்சி மட்டுமே பேசும். உன் அமைதி மட்டுமே பேசும். உன் வெற்றி தானாகவே பதிலாக இருக்கும். இன்று முதல் நீ பயப்பட வேண்டியதில்லை. பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. உன் பாதை இப்போ சுத்தமாக இருக்கிறது. உன் ஆன்மா இப்போ சுதந்திரமாக மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கு. இது தான் முடிவு. இது தான் விடுதலை. இது தான் உனக்கு தெய்வம் கொடுத்த உறுதி. தங்கமே, இந்த விடுதலை உன் வாழ்க்கையில் ஒரே நாளில் வந்ததில்லை. இது நீ அனுபவித்த ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு மௌனம், ஒவ்வொரு பொறுமையின் பலன். நீ எத்தனை முறை உடைந்தாலும் உன் உள்ளுக்குள்ள ஒரு சிறிய நம்பிக்கை மட்டும் அணையாமல் இருந்தது. அந்த நம்பிக்கையே இப்போ ஒரு தீபமாக மாறி உன் பாதையை காட்டுகிறது. நீ தாழ்ந்த நேரங்களில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத உன் மனசின் தூய்மையே இப்போ உன்னை காப்பாற்றுகிறது. கடந்த காலத்தில் உன் மீது சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகள், உன் பெயரை மங்கச் செய்ய நினைத்த முயற்சிகள், உன் வளர்ச்சியை நிறுத்த நினைத்த சூழ்ச்சிகள், அவையெல்லாம் உன் ஆன்மாவை சோதித்த சோதனைகள். அந்த சோதனைகள் முடிந்துவிட்டன. இப்போ உன் வாழ்க்கையில் உண்மை பேச ஆரம்பித்திருக்கிறது. உண்மை சத்தமாக பேசாது, அது அமைதியாக எல்லாவற்றையும் சரி செய்யும். நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கைதான் சாட்சி. தங்கமே, இப்போ நீ கவனிப்பாய், உன் உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் உருவாகியிருக்கிறது. முன்பு நீ சந்தேகப்பட்ட விஷயங்களில் இப்போ தெளிவு கிடைக்கிறது. முன்பு உன்னை பயமுறுத்திய முடிவுகள் இப்போ எளிமையாக தோணும். காரணம், உன் கர்மச் சுழற்சி இப்போ உனக்கு சாதகமாக மாறிவிட்டது. உன் மீது இருந்த பாரம் இறங்கிவிட்டது. உன் நடை இப்போ லேசாக இருக்கிறது. நீ முன்னோடே யாரையும் நம்ப முடியாமல் இருந்தாய். நம்பிக்கை வைத்த இடங்களில் ஏமாற்றம் வந்தது. அதனால் நீ உன் மனசை அடைத்து வைத்துக்கொண்டாய். ஆனா இப்போ அந்த அடைப்பு மெதுவாக திறக்கிறது. எல்லாரையும் நம்ப வேண்டியதில்லை, ஆனா உன்னை நீ நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாய். அதுவே பெரிய மாற்றம். உன்னை நீ நம்பிய நாளிலிருந்து உலகம் உன்னை எதிர்க்க முடியாது. தங்கமே, நீ கவனிக்காமலே உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் தானாக விலக ஆரம்பித்திருப்பார்கள். அதை பார்த்து நீ வருத்தப்பட வேண்டாம். அது இழப்பு இல்லை, அது சுத்திகரிப்பு. உன் வாழ்க்கையில் இனிமேல் தேவையில்லாத உறவுகள், பொறாமை நிறைந்த பார்வைகள், உன் சக்தியை உறிஞ்சும் பேச்சுகள், அவையெல்லாம் நீங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த இடத்தில் அமைதி, ஆதரவு, உண்மை அன்பு நுழைய ஆரம்பிக்கும். இப்போ உன் வாழ்க்கையில் வரும் நல்ல விஷயங்கள் சத்தம் போடாது. பெரிய அறிவிப்பாக வராது. அது மெதுவாக, உறுதியாக, உன் உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக தோன்றும். ஒரு நாள் திடீர்னு நீ சிரிப்பாய், நான் இவ்வளவு நாளா இதுக்காகத்தான் காத்திருந்தேனா ன்னு. அந்த உணர்வே சரியான பாதையில் நீ இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். தங்கமே, நீ கடந்த காலத்தில் அனுபவித்த அவமானங்கள் உன் தன்னம்பிக்கையை உடைக்கவில்லை. அது உன் அகம்பாவத்தை கரைத்தது. அதனால்தான் இப்போ நீ வெற்றி வந்தாலும் மாற மாட்டாய். தோல்வி வந்தாலும் உடைய மாட்டாய். இந்த சமநிலைதான் உண்மையான உயரம். இந்த உயரத்தில் நின்றவனை யாராலும் கீழே தள்ள முடியாது. நீ இப்போ பேசும் வார்த்தைகள் கூட வேற மாதிரி இருக்கும். முன்பு கோபம், வலி கலந்திருந்த இடத்தில் இப்போ அமைதி இருக்கும். உன் மௌனம் கூட பேசும். அது பலவீனம் இல்லை, அது உன் ஆற்றல். எல்லா சண்டைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. சில வெற்றிகள் மௌனத்தில்தான் கிடைக்கும். தங்கமே, நீ நினைவில் வைத்துக்கோ, உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன்னை இங்கு கொண்டு வரத்தான். நீ அழுத இரவுகள், நீ தனியாக உணர்ந்த தருணங்கள், நீ யாருக்கும் சொல்லாமல் சகித்த வலிகள், அவையெல்லாம் உன்னை உள்ளார்ந்த ரீதியில் ஒரு அரசனாக, ஒரு ராணியாக மாற்றின. வெளியில் கிரீடம் தெரியாமல் இருக்கலாம், ஆனா உன் ஆன்மா இப்போ நேராக நிமிர்ந்து நிற்கிறது. இப்போ உன் மனசுக்கு ஒரு உறுதி வந்திருக்கும். என்ன வந்தாலும் நான் சமாளிப்பேன் ன்னு. இந்த உறுதியே உன் எதிர்காலத்தின் அடித்தளம். இனிமேல் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராதுன்னு இல்லை. ஆனா அவை உன்னை ஆளாது. நீ அவைகளை கையாள்வாய். இந்த மாற்றமே உன் வெற்றி.
தங்கமே, உன் மீது தீங்கு நினைத்தவர்களுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உன் வளர்ச்சியே அவர்களுக்கு பதில். உன் அமைதியே அவர்களுக்கு பாடம். உன் சிரிப்பே அவர்களுக்கு தீர்ப்பு. வாழ்க்கை இப்போ உனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீ அதில் தலையிட வேண்டாம். நம்பிக்கையோட நடந்து போ. இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் மனசில் வந்த இந்த அமைதியை காப்பாற்று. உன் நேரத்தை மதிப்பு உள்ள விஷயங்களுக்கு கொடு. உன் சக்தியை உன்னை உயர்த்தும் எண்ணங்களுக்கு செலவு செய். கடந்த காலத்தை நினைத்து உன்னை சின்னதாக்காதே. அது முடிந்துவிட்டது. அந்த கதைக்கு இப்போ முழுப்புள்ளி. தங்கமே, இன்று நீ நிம்மதியாக மூச்சு விடுகிறாய்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அது நீ வெற்றி பெற்றதற்கான அறிகுறி. உன் ஆன்மா இப்போ பாதுகாப்பில் இருக்கிறது. உன் பாதை இப்போ வெளிச்சமாக இருக்கிறது. இனிமேல் நடப்பது எல்லாம் உன் உயர்வுக்கே. இது ஆசை இல்லை, இது உறுதி. இது தெய்வத்தின் அமைதியான தீர்ப்பு. தங்கமே, இந்த அமைதி உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. இது நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனையின் முடிவாக வந்த பரிசு. நீ ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தவில்லை. உன் மனசுக்குள் வலி இருந்தாலும் வெளியே அதை விஷமாக மாற்றவில்லை. அதனால்தான் இப்போ உன் ஆன்மா நிம்மதியாக சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிம்மதி தான் உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம். கடந்த காலத்தில் நீ உன்னை நீயே சந்தேகப்பட்ட நேரங்கள் இருந்திருக்கும். நான் தான் தவறா, என்னால தான் இப்படி ஆகுதா நீ உன் மனசுக்குள்ள பல தடவைகள் கேட்டிருப்பாய். ஆனா இப்போ அந்த சந்தேகங்கள் கரைந்து போயிருக்கின்றன. உன் உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உருவாகியிருக்கிறது. நீ தவறில்லை. நீ பலவீனம் இல்லை. நீ அமைதியான வலிமை. தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை தெய்வம் பார்த்து கொண்டே தான் இருந்தது. அது உடனே பதில் கொடுக்கவில்லை. காரணம், நீ உடையாமல் வளர வேண்டும் என்பதற்காக. இப்போ அந்த வளர்ச்சி முடிந்துவிட்டது. இனிமேல் உன்னை யாரும் பயன்படுத்த முடியாது. உன் எல்லைகள் தெளிவாகிவிட்டன. யார் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், யார் இல்லாமல் போக வேண்டும், அது தானாகவே நடக்க ஆரம்பித்துவிட்டது. நீ கவனிப்பாய், இப்போ உன் மனசு தேவையில்லாத விஷயங்களுக்கு சோர்வதில்லை. முன்பு ஒரு வார்த்தை கூட உன்னை உடைக்கும்னு இருந்தது. ஆனா இப்போ அதே வார்த்தைகள் உன்னை எட்டக்கூட முடியாது. காரணம், உன் உள்ளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உருவாகியிருக்கிறது. அது அகம்பாவம் இல்லை, அது உன் சுயமரியாதை. தங்கமே, இந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தமாக தெரியாது. ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு அரச மாற்றம் நடந்திருக்கிறது. நீ இனிமேல் யாருடைய அனுமதிக்கும் காத்திருக்க மாட்டாய். உன் மதிப்பை நீயே உணர ஆரம்பிச்சிருக்கு. உன் நேரம், உன் உணர்வு, உன் சக்தி, இவையெல்லாம் மதிப்புள்ளவைன்னு நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். முன்பு நீ மற்றவர்களை மகிழ்விக்க அதிகம் முயற்சி செய்தாய். அதற்காக நீ உன்னை மறந்தாய். இப்போ அந்த பழக்கம் மெதுவாக மாற ஆரம்பித்துவிட்டது. நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். உன் மனசுக்கு அமைதி தராத இடங்களில் இருந்து நீ தானாகவே விலக ஆரம்பித்துவிட்டாய். இது சுயநலம் இல்லை, இது சுய பாதுகாப்பு. தங்கமே, இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல மாற்றங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து உதவி வரும். நீ நினைக்காத வழிகளில் வாய்ப்புகள் திறக்கும். காரணம், உன் கர்மச் சுமை இப்போ குறைந்துவிட்டது. உன் வாழ்க்கை இப்போ லேசாக நகர ஆரம்பித்திருக்கிறது. நீ கடந்த காலத்தில் செய்த நல்ல செயல்கள் எல்லாம் இப்போ உனக்காக வரிசையில் நிற்கின்றன. நீ யாருக்கோ செய்த ஒரு சிறிய உதவி, யாரோட வலியை புரிந்து கொண்டு நீ மௌனமாக இருந்த அந்த தருணம், அவையெல்லாம் இப்போ உனக்கு பாதுகாப்பாக மாறுகின்றன. அதனால்தான் நீ தனியாக இருந்தாலும் தனிமையாக உணரவில்லை. தங்கமே, உன் கண்களில் இப்போ ஒரு அமைதியான ஒளி இருக்கும். அது சோகம் இல்லை, அது தளர்ச்சி இல்லை, அது அனுபவத்தால் வந்த ஆழம். அந்த ஆழத்தை பார்த்து சிலர் உன்னை புரிந்துகொள்வார்கள், சிலர் விலகுவார்கள். இரண்டுமே சரிதான். உன் பாதையில் உன்னோட சேர வேண்டியவர்கள் மட்டும் தான் இனிமேல் இருப்பார்கள். நீ இப்போ உன் கடந்த காலத்தை வெறுக்க மாட்டாய். காரணம், அது உன்னை இங்கு கொண்டு வந்தது.
நீ அனுபவித்த வலிகள் இல்லையென்றால் இந்த அமைதியின் மதிப்பு உனக்கு தெரிந்திருக்காது. அதனால்தான் இப்போ நீ வாழ்க்கையை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். எல்லாம் காரணத்தோட தான் நடக்குதுன்னு நீ உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை சோதிக்க வராது. அவை உன்னை உயர்த்த வரும்னு நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். இந்த புரிதலே உன் மிகப்பெரிய வெற்றி. எல்லாருக்கும் இது கிடைக்காது. இது உன் ஆன்மா சம்பாதித்த ஒன்று. நீ இப்போ மெதுவாக சிரிக்க ஆரம்பிப்பாய். காரணமே இல்லாம. அந்த சிரிப்பு உள்ளுக்குள்ள இருந்து வரும். அது போலி இல்லை. அது வலியை கடந்து வந்த ஆன்மாவின் சிரிப்பு. அந்த சிரிப்பை பார்த்து சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது பரவாயில்லை. நீ உன்னை புரிந்து கொண்டிருக்கிறாய். அதுவே போதும். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் எல்லாமே உன் வளர்ச்சிக்கே. நீ பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கதையின் அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது. இப்போ நீ புதிய பக்கத்தை திருப்பியிருக்கிறாய். இந்த பக்கம் அமைதியானது, வலிமையானது, நம்பிக்கையுடன் நிறைந்தது. நீ நினைவில் வைத்துக்கோ, உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் வாழ்க்கையின் ஆசிரியர்கள் மட்டுமே. அவர்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தர இடம் பெறவில்லை. அவர்களின் பணி முடிந்துவிட்டது. இப்போ உன் வாழ்க்கையில் நீயே முக்கிய பாத்திரம். உன் அமைதி தான் உன் அடையாளம். உன் வளர்ச்சி தான் உன் பதில். தங்கமே, இந்த பயணம் இப்போ தான் சரியாக ஆரம்பித்திருக்கிறது. சத்தமில்லாமல், ஆடம்பரமில்லாமல், ஆனா ஆழமாக. நீ நடக்கிற ஒவ்வொரு அடியும் உறுதியானது. உன் ஆன்மா இப்போ பாதுகாப்பில் இருக்கிறது. உன் பாதை இப்போ வெளிச்சமாக இருக்கிறது. இனிமேல் நீ பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கை உன் பக்கம்தான். தங்கமே, இப்போ நீ உணர ஆரம்பிச்சிருக்கும் இந்த நிம்மதி ஒரு இடைவேளை அல்ல. இது ஒரு நிலை. நீ இவ்வளவு நாளா ஓடிக்கொண்டே இருந்த மனசு இப்போ முதன்முறையா நின்று மூச்சு விடுகிறது. அந்த மூச்சில் பயம் இல்லை, அவசரம் இல்லை, தாழ்வு இல்லை. நான் இருக்கிறேன் நு சொல்லுற ஒரு அமைதியான உறுதி மட்டும் இருக்கிறது. ஒரு காலத்தில் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்திருப்பாய். அவர்களுக்கு எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? உன் மனசு கத்தி அழுதிருக்கலாம். ஆனா இப்போ அந்த ஒப்பீடு தேவையில்லாம போயிருக்கிறது. காரணம், உன் பாதை உனக்கு மட்டும் சொந்தமானது. அது யாரோட பாதையோடையும் ஒத்து போக வேண்டிய அவசியமே இல்லை. தங்கமே, நீ இப்போ உணர்ற இந்த அமைதி சோம்பேறித்தனம் கிடையாது. இது தெளிவு. முன்பு நீ எல்லாத்துக்கும் உடனடி பதில் தேடினாய். உடனடி மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். இப்போ நீ புரிந்து கொண்டிருக்கிறாய், சில விஷயங்கள் மெதுவா மலரும். அதுக்கு நேரம் தான் தேவை, உன் நம்பிக்கை அல்ல. உன் வாழ்க்கையில் இப்போ சிலர் தானாகவே தூரமாகி போவார்கள். நீ அதுக்காக வருந்தாதே. அது தண்டனை இல்லை. அது சுத்திகரிப்பு. உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத சத்தங்கள் மெதுவா அடங்க ஆரம்பித்துவிட்டன. அதனால்தான் உன் உள்ளுக்குள்ள இருக்கும் உன் சொந்த குரல் இப்போ உனக்கு தெளிவா கேட்கிறது. தங்கமே, அந்த குரல் உன்னை குறை சொல்லாது. அது உன்னை அவசரப்படுத்தாது. அது மெதுவா, உறுதியா, நீ சரியான வழியில் தான் இருக்கிறாய் நு சொல்லும். அந்த குரலை நம்பு. வெளியில் இருந்து வரும் எல்லா ஆலோசனைகளும் உன் வாழ்க்கைக்கு பொருந்தாது. உன் அனுபவத்திலிருந்து பிறந்த உண்மை தான் உன் வழிகாட்டி. நீ இப்போ கவனிப்பாய், உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது முன்போல கனமாக இருக்காது. அது துக்கத்திலிருந்து வராது. அது விடுதலையிலிருந்து வரும். பல வருடங்களா அடக்கி வைத்த உணர்வுகள் வெளியேறும்போது அந்த கண்ணீர் வரும். அதை தடுக்காதே. அது உன் ஆன்மா சுத்தமாகும் ஒரு வழி. தங்கமே, நீ இனிமேல் உன் வலியை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு விளக்கம் சொல்லி நீ சோர வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. உன் அமைதியே உன் கதையை சொல்லும். உன் அமைதியை பார்த்தே உன்னை உண்மையா புரிந்து கொள்ளக் கூடியவர்கள் மட்டும் உன் அருகில் வருவார்கள். முன்பு நீ பல தடவைகள் உன்னை காப்பாத்த யாராவது வருவாங்கன்னு காத்திருந்தாய். இப்போ நீ உணர்கிறாய், நீயே உன்னோட பாதுகாப்பு. இந்த உணர்வு உன்னை கடினமாக மாற்றாது.
மாறாக அது உன்னை மென்மையான வலிமையா மாற்றும். நீ இனிமேல் யாரையும் முழுசா சார்ந்திருக்க மாட்டாய். அதே நேரத்தில் யாரையும் தள்ளியும் வைக்க மாட்டாய். தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போ வரப்போகும் சந்தோஷங்கள் சத்தமாக இருக்காது. அது அமைதியான சந்தோஷம். ஒரு காலை விழித்ததும் மனசு லேசாக இருக்கும். ஒரு நாள் முடிவில் இன்று நிம்மதியா இருந்தது நினைவு வரும். இந்த மாதிரி சந்தோஷம் தான் நீண்ட நாட்கள் நிலைக்கும். நீ இப்போ உன் கடந்த காலத்தை நினைத்தால் கோபம் வராது. ஒரு மென்மையான புரிதல் மட்டும் வரும். அப்போ எனக்கு அதுதான் தெரிந்தது, அதனால்தான் அப்படிச் செய்தேன் நீ உன்னை மன்னிக்க ஆரம்பித்திருப்பாய். இந்த சுய மன்னிப்பு தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு நீ பயப்படாதே. முன்பு நீ இதுக்கு பின்னாடி ஏதாவது கஷ்டம் வருமா சந்தேகப்பட்டிருப்பாய். இப்போ அந்த பயம் கரைந்து போயிருக்கிறது. காரணம், நீ உணர்கிறாய், நீ சந்தோஷம் அனுபவிக்க தகுதியானவன். உன் ஆன்மா இப்போ சுமை இல்லாமல் நடக்கிறது. அதனால்தான் உன் உடம்பும் மெதுவா ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். தூக்கம் சீராகும், மனசு அமைதியாகும், சிறிய விஷயங்களிலேயே மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாம் உனக்கு சொல்லாமலே நடக்கும். நீ கவனிக்கும்போது தான் நான் மாறிட்டேனா உனக்கே ஆச்சரியம் வரும். தங்கமே, இனிமேல் நீ யாருடைய வாழ்க்கையையும் பொறாமையோட பார்க்க மாட்டாய். காரணம், உன் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் உனக்கு போதுமானதாக இருக்கும். உன் பயணம் மெதுவாக இருந்தாலும் அது ஆழமானது. அந்த ஆழத்தில் தான் உண்மையான நிறைவு இருக்கிறது. நீ இப்போ புரிந்துகொண்ட ஒரு உண்மை என்னன்னா, அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. அந்த முயற்சியை நீ கைவிட்டிருக்கிறாய். அதனால் தான் உன் மனசு இப்போ லேசாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ இனிமேல் உன்னை விளக்க மாட்டாய். உன்னை உணரக்கூடியவர்களிடம் நீ மௌனமாக இருந்தாலும் போதும். தங்கமே, உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் உன்னை மெதுவா உன் உண்மையான வடிவத்துக்கு கொண்டு வருது. முகமூடிகள் விழுந்து போகுது. போலி சிரிப்புகள் தேவையில்லாம போயிருக்கு. நீ இப்போ உண்மையா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். உண்மையா அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இனிமேல் நீ உன் வாழ்க்கையை பயத்தால நடத்த மாட்டாய். நம்பிக்கையால நடத்துவாய். அந்த நம்பிக்கை வெளியில் இருந்து வந்தது இல்லை. அது உன் அனுபவத்திலிருந்து பிறந்தது. அதனால்தான் அது அசையாது. எவ்வளவு புயல் வந்தாலும் உன் உள்ளுக்குள்ள இருக்கும் இந்த அமைதி அசையாது. தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். இது சாதாரண விஷயம் இல்லை. பலர் நடுவே நிறுத்திய பாதையை நீ கடந்து வந்திருக்கிறாய். அதனால்தான் இப்போ வாழ்க்கை உனக்கு மென்மையாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. நீ இதை நினைவில் வை. உன் பயணம் இன்னும் தொடரும். ஆனா இனிமேல் அது பயத்தோட இல்லை. நம்பிக்கையோட, அமைதியோட, உன் ஆன்மாவை கைப்பிடிச்சு நடக்கும் பயணம். தங்கமே, நீ இப்போ அடையற இந்த நிலை ஒரு முடிவு கிடையாது. இது ஒரு புதிய தொடக்கம். முன்னாடி நீ வாழ்க்கையை எப்படியாவது தப்பிச்சா போதும் நினைச்சு வாழ்ந்தாய். இப்போ நீ நான் வாழணும், முழுசா வாழணும் உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த உணர்வே உன்னை வேறொரு உயரத்துக்கு கொண்டு போகும். ஒரு காலத்தில் நீ உன் மனசுக்குள்ளே யுத்தம் செய்தாய். ஒரு பக்கம் நம்பிக்கை, இன்னொரு பக்கம் பயம். அந்த யுத்தத்தில் நீ எப்போதும் சோர்ந்து போனாய். ஆனா இப்போ அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், நீ புரிந்து கொண்டிருக்கிறாய், பயம் உன் எதிரி இல்லை. அது உன்னை பாதுகாக்க வந்த ஒரு உணர்வு. ஆனா இப்போ அதற்கு தலைமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை ஒரு வெளிச்சமான கண்களோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். முன்பு நீ உன் குறைகளையே மட்டும் பார்த்தாய். இப்போ நீ உன் தாங்கும் சக்தியை பார்க்கிறாய். எத்தனை தடவைகள் விழுந்தும் நீ எழுந்திருக்கிறாய் என்பதை நீ இப்போ மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த மதிப்பு தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். நீ கவனிப்பாய், இப்போ உன் மனசு எளிதா உடையாது. ஒரே ஒரு வார்த்தைக்கு, ஒரே ஒரு செயலுக்கு நீ சிதற மாட்டாய். காரணம், நீ உன்னோட உள்ளுக்குள்ள ஒரு நிலை பெற்ற இடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாய். அந்த இடத்திலிருந்து யாராலும் உன்னை எளிதா குலைக்க முடியாது. தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் சவால்கள் உன்னை பயமுறுத்தும் அளவுக்கு இருக்காது.
அவை உன்னை சோதிக்கும், ஆனா உடைக்காது. காரணம், நீ ஏற்கனவே உடைந்தும் உயிரோட இருக்கிறாய். அந்த அனுபவம் தான் உன் மிகப்பெரிய பலம். முன்பு நீ எனக்கு ஏன் இப்படி ன்னு கேள்வி கேட்டாய். இப்போ அந்த கேள்வி மாறியிருக்கிறது. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளப் போறேன் ன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த மாற்றம் சிறியது போல தெரிந்தாலும் இது உன் வாழ்க்கையை முழுசா திருப்பக்கூடிய மாற்றம். தங்கமே, நீ இப்போ உன் நேரத்தை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். உன் சக்தியை வீணாக்குற இடங்களில் நீ இனிமேல் தங்க மாட்டாய். எல்லோருக்கும் எல்லாமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாய். உனக்கு உண்மையா முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நீ உன்னை முழுசா கொடுப்பாய். உன் மனசு இப்போ மெதுவா ஒரு நம்பிக்கையோட நிரம்ப ஆரம்பிச்சிருக்கிறது. அது ஒரு பெரிய வெடிப்பா வராது. அது ஒரு மெதுவான ஒளி மாதிரி வரும். அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தம் செய்யும். நான் போதுமானவன் இல்லை ன்னு சொல்லிய பழைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக கரைந்து போகும். தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையில் தனிமையை வேறொரு பார்வையோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். முன்பு அது உன்னை பயமுறுத்தியது. இப்போ அது உனக்கு நண்பனாக மாறுகிறது. அந்த தனிமையில் தான் நீ உன்னை சந்திக்கிறாய். உன் உண்மையான விருப்பங்களை, உன் உண்மையான கனவுகளை நீ அங்குதான் கேட்கிறாய். நீ இப்போ யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாய். உன் மதிப்பு உன் செயல்களில் இல்லை, அது உன் இருப்பிலேயே இருக்கிறது. இந்த உணர்வு உன்னை அமைதியாக மாற்றும். அமைதியான மனிதன் தான் உண்மையிலேயே வலிமையானவன். தங்கமே, இனிமேல் நீ உன் இதயத்தை மூடி வைக்க மாட்டாய். அதே நேரத்தில் அதை யாரிடமும் கவனமில்லாமல் கொடுக்கவும் மாட்டாய். நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய், எல்லோருக்கும் உன் முழு அணுகல் தேவையில்லை. சிலருக்கு உன் மரியாதை போதும், சிலருக்கு உன் தூரமே நல்லது. உன் வாழ்க்கையில் இப்போ சிறிய சந்தோஷங்கள் முக்கியமா மாற ஆரம்பிச்சிருக்கிறது. ஒரு அமைதியான காலை, ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை. இந்த மாதிரி சிறிய விஷயங்களில் நீ நிறைவை உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த நிறைவு தான் பெரிய ஆசைகளை சும்மா அமைதியாக பூர்த்தி செய்யும். தங்கமே, நீ இப்போ உன் உடலின் சத்தத்தையும் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். சோர்வு வந்தா ஓய்வு எடுக்கிறாய். மனசு கனமாக இருந்தா அமைதியாக இருக்கிறாய். இது சுயநலம் இல்லை, இது சுய பராமரிப்பு. நீ உன்னை கவனிக்க ஆரம்பிச்சதால்தான் வாழ்க்கையும் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும். முன்பு நீ எதிர்காலத்தை நினைச்சு பதறினாய். இப்போ நீ இன்றைய நாளை வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய். நாளை பற்றிய நம்பிக்கை உனக்கு இருக்கு. ஆனா அது பயமாக இல்லை, அது அமைதியான எதிர்பார்ப்பா மாறியிருக்கிறது. தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போ ஒரு மென்மையான ஒழுங்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கிறது. எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனா நீ எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை நீ சரியாக கையாள ஆரம்பிச்சிருக்கிறாய். உன் எண்ணங்களை, உன் பதில்களை, உன் தேர்வுகளை. நீ இப்போ புரிந்துகொண்ட ஒரு உண்மை என்னன்னா, மாற்றம் ஒரு நாளில் நடக்காது. ஆனா அது நடக்க ஆரம்பிச்சா அதை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த மாற்றம் இப்போ உன்னுள்ளே வேர் பிடிச்சிருக்கிறது. தங்கமே, நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை சுமையாக தூக்கி நடக்க மாட்டாய். அது ஒரு புத்தகமா மாறும். தேவைப்பட்டா திறப்பாய், கற்றுக்கொள்ள வேண்டும்னா வாசிப்பாய், இல்லன்னா அதை மரியாதையோட மூடிவைப்பாய். உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் உன்னை மெதுவா ஆனா உறுதியா உன் உண்மையான பாதைக்கு கொண்டு போகிறது. நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நீ தள்ளப்படவும் இல்லை. நீ நடக்கிறாய், உன் வேகத்தில், உன் சுவாசத்தோட, உன் ஆன்மாவின் இசையோட. தங்கமே, இந்த பயணம் எளிதானது இல்லை, ஆனா இது உண்மையானது. இந்த உண்மைதான் உன் கண்களில் இப்போ ஒளியாக தெரிகிறது. அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். இருட்டு வந்தாலும் நீ இனிமேல் வழி தவற மாட்டாய். காரணம், நீ இப்போ உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறாய்.